ஹஜ் பயணிகள் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அவர்கள் தங்கிச் செல்வதற்காக தமிழ்நாடு அரசின் சார்பிலே விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய நங்கநல்லூரிலே சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் ஒரு ஹஜ் இல்லம் கட்டப்பட்டு வருகிறது. ஒரு 10 தினங்களுக்கு முன்பு பார்வையிட்ட நாம் அதனை எதிர்வரும் 2027ஆம் வருடம் ஹஜ் பயணிகள் தங்குவதற்கு ஏதுவாக பணிகளை பிறந்து முடிக்கக்கூடிய வகையிலே அதனை உத்தரவிட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் எல்லா நிலைகளிலும் ஹஜ் பயணிகளுக்கு சிறப்பான சேவையை அரசுகள் வழங்கி வந்து கொண்டிருக்கிறது. உமீத் போர்ட்டலை பொறுத்தவரை அதில் சொத்துக்களை பதிவேற்றுவதிலே பலவிதமான சவால்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் இயன்றவரை அதிகாரிகள் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். பல பள்ளிவாசல் நிர்வாகிகளும் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். விடுபட்டவைகளும் மீண்டும் பதிவேற்றக்கூடிய வகையிலே அதனை மேல்முறையீடு செய்து அதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கக்கூடிய முயற்சியை நாம் எடுத்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் சார்பில் துறையின் சார்பில் அதற்கான மேல்முறையீடு நிச்சயமாக செய்ய இருக்கிறோம். அதேபோல் வக்ஃபு திருத்த சட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த அரசும் அதனுடைய பல சரத்துக்களை எதிர்க்கும் விதமாக தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம்.